முழங்கால் படியிட்டு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தெய்வமே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நல்லவரே வல்லவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். மாறாதவரே மறவாதவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். உன்னதரே உயர்ந்தவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். மாசில்லாதவரே ஒப்பற்றவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் சமாதானத்தின் காரணரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். சர்வ வல்லமுள்ள தேவனே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் தேவாதி தேவனே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்றவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஆல்ஃபா ஒமேகாவும் மாணவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். உன்னதரே உயர்ந்தவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஆளுகை செய்கிறவரே ஆராதனை நாயகனே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். நல் மெய்ப்பரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்களை காப்பவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கண்மலையே கோட்டையே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். என் துர்கமே என் தஞ்சமே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் நேச கர்த்தரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஒப்பற்றவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் தேவாதி தேவனே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் கண்மலையானவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கண்ணின் மணி போல எங்களை காப்பவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் எபினேசரே நல் எபினேசரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. லூயா இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சோத்ரம் 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 சோத்ரம். அன்புள்ள இயேசப்பா,
ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி 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 ஏசப்பா. இந்த நாளை எங்கள் ஜீவனை கூட்டி கொடுத்துரே உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் சீக்கிரமாய் வர நீங்க உதவி செய்கின்றவரே. நாங்கள் எல்லாரும் ஒருமித்தும் நாமத்தை உயர்த்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் நிறைந்த ஆராதனை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த நாள் நாங்கள் இருக்கிற எல்லா ஜெபக்குறிப்பில் கர்த்தர் தாமே கேட்ட சப்பா. ஆமென்றும் ஆமென் என்று பயத்தாங்க சப்பா. எங்க பலவீனங்கள்லாம் கர்த்தர் தாமே நீங்க மாற்றி போடுங்க சப்பா. எங்க அனைவருக்கும் ஒரு மனதை ஆவியை கர்த்தர் தாமே நீங்க ஊற்றுங்க சப்பா. நாங்கள் உற்சாகமாக ஜெபிக்க துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எல்லா சூழ்நிலை ஆவிகள் எல்லா தூக்கத்தின் ஆவிகள் கர்த்தர் தாமே நீங்க அழைத்து போடுங்க சப்பா. எங்கள் உற்சாகத்தின் ஆவிங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள தாங்க சப்பா. எங்க முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எங்க பலவீனம் தடைய காணாமடிக்க சப்பா. எல்லா பலவீனங்களும் மாற்றி சப்பா. உங்க பலத்தில் இடை கட்டுங்க ஆளுக செய்யுங்க சப்பா. எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் தாமே கேட்டு பயத்தாங்க சப்பா. இருக்கிற பைபிள் நீங்க ஆசிரியங்க சப்பா. செய்தி வேலை ஆசிரியங்க சப்பா. இந்த நாளில் கர்த்தர் தாமே எங்களை என்ன பேசுமா இருக்குங்களோ பேசுங்க சப்பா. நீங்க பேசுகிறத நாங்கள் காதலோர்களாக கேட்டாண்டவரே அதன்படி எங்கள் வாழ்க்கை நடக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க சப்பா. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள சென்று சப்பா. நடுநிலத்தில் விதைக்கப்பட்டது போல சப்பா 100 மடங்கு பலனை தரதாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உங்க வார்த்தையில கேட்க மாத்திரம் அல்லாண்டவரே அதன்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் நடக்க நீங்க உதவி செய்யுங்க ஆளுக செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆளுக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இந்த வேளை நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடலாம். உன்னத பாடல் பாட்டு புத்தகத்திலே 4018வது பாடல். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே.
தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை, தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட பாடலாம். முன்னத பாடல் பாட்டு புத்தகத்திலே 369 பாடல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரப்பா. எங்களை இம்மட்டு காத்து வினேசரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு அன்னின் மணி போல பாதுகாத்திரே மக்கு நன்றி 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 சப்பா. எங்கள் போக்கிய மரத்தை ஆசிர்வதிரே மக்கு நன்றி 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 நன்றிப்பா. எங்கள் ஒவ்வொருத்தையும் கர்த்தர் தாமே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தினரே மக்கு நன்றி 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 சப்பா. உமது சமூகம் எங்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாத்ததற்காக எமக்கு கோடான கோடி நன்றி 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 சப்பா. ஒவ்வொரு நாள் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை இங்கே போய்த்து காமிக்கிறவரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. நல்லவரே வல்லவரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. மாறாதவரே மறவாதவரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. எங்களை காண்பவரே காப்பவரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரப்பா. உன்னதரே உயர்ந்தவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஒப்பற்றவரே மாசில்லாதவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் துயாதி துயவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மக்கு சோத்ரம் 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 சோத்ரப்பா. எங்கள் துதிகளில் வாசம் செய்கிறவரே எங்கள் துதிகளில் பிரியப்படுகிறவரே மக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா. எங்களை இம்மட்டு காத்து நடத்தி வந்தீரே மக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே மக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா. எங்கள் துர்கமே எங்கள் தஞ்சமே மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
சோத்ரம் 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 சோத்ரம். அன்புள்ள இயேசப்பா, ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நெற்குயவனா இருக்கிறீங்க இயேசப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை கர்த்தர் தாமே நீங்க உடைத்து உருவாக்குங்க இயேசப்பா. களிமண்ணான எங்களை ஆண்டவரே உமது சித்தம் போல எங்களை வணைந்திடுமா இயேசப்பா. எங்க சித்தம் இல்லை இயேசப்பா, உங்க சித்தம் மாத்திரம் எங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிறைவேறதாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க சப்பா. உமக்கென்று நாங்கள் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க சப்பா. என் தேவனுக்கென்று ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. உலகத்தோடு நாங்கள் ஒத்துழைச்சம் தரிக்காத பிடிக்க சப்பா. உலகத்தை விட்டு விலக நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. வந்திருக்க நாங்கள் ஒவ்வொருத்தருமே சப்பா சாட்சியாய் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் சபையர் அனைவரும் எல்லாரும் காரங்கள் அர்ப்பணிக்கிற மாண்டவரே. அன்னைக்கு அதிகாலை ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. அன்னைக்கு தடை செய்கிற காரியங்கள்லாம் பார்க்குற மாண்டவரே. நிலைமையெல்லாம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இல்லை நான் சேகிக்கிறேன் சேகி அதுக்கத்தில் கண்டிப்பாக சொன்ன வார்த்தையின் விடசப்பா. அதிகாலம் தேடுவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அனைகர் வந்து இதில் கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. விசேஷமாய் வந்து ஒவ்வொருத்தரையும் கத்ததாமே நீங்கள் ஆஸ்வதிங்க சப்பா. இன்னைக்கு அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் கத்ததாமே நீங்கள் ஆஸ்வதிங்க சப்பா. அப்பா படிக்கிற பிள்ளைகள் அப்பா எல்லா படிப்புகளை கத்ததாமே நீங்கள் ஆஸ்வதிங்க சப்பா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே ஒரு நல்ல விசேஷத்தை பாதுகாப்பை கத்ததாமே நீங்கள் தாங்க சப்பா. வருகின்ற தேர்வுகள் நேரத்தை எழுத நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான நல்ல ஞானத்தை பிள்ளைகளை கத்ததாமே நீங்கள் தந்து வழி நடத்துங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் ஆண்டவரே உங்க பலத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளை இடைக்காட்டி நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. படிக்க வேணால் ஞானத்தை கர்த்தர் தாமே நீங்க தந்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. அதே போல வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் சப்பா. வாகனத்துல செல்லும் போது வரும்போது ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்க கட்டளையிடுங்க சப்பா. என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த வார்த்தை மேலே சப்பா உங்க சமூகம் அவர்கள் முன்பாக செல்ல நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அவர்களை கண்ணின் மணி போல கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. வேலைக்கு செல்கின்ற ஒவ்வொருத்தரையும் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆளுக செய்யுங்க சப்பா. அதே போல எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வல்லமை எடுத்து பயன்படுத்தல போல சப்பா. இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமக்களை சப்பா அவர்களை நீங்க இன்னும் அதிகமாய் வல்லமை எடுத்து நீங்க பயன்படுத்திங்க சப்பா. மொத்த குடும்பத்தை கர்த்ததாமே நீங்க வேலி எடுத்து பாதுகாத்து வழி நடத்திங்க சப்பா. ஏறெடுக்கிற எல்லா பயணங்களும் ஆண்டவரே உமது கரமர்களை முன்னு பின்னுமாய் பாதுகாத்து வழி நடத்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஏஞ்சல் இம்மான் ஆஸ்வதிங்க சப்பா. படிக்கிற படிப்புகளை கர்த்ததாமே நீங்க ஆஸ்வதிங்க சப்பா. அப்ப நீங்களே கர்த்தரோட பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துங்க சப்பா. எந்த ஒரு வேலைவேனும் அணுகாமல் கர்த்தர் தாமே சப்பா உம் சிறகால் மூடி மரத்தை நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. எங்க ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்க அவங்க ஆசீர்வதிங்க சப்பா. அவர் எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே நீங்க சந்திங்க ஆளுகை செய்யுங்க சப்பா. அவர்களை ஆசீர்வதித்து நீங்க இன்னும் அதிகமா எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இந்த வேலையும் டில்லியன் நான் வந்து ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா நம்ம சபையோட ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். அதிகாலை ஜெபத்துக்காக ஜெபிக்கலாம். அதிகாலை ஜெபத்தை அன்னைக்கு தடை பண்ற காரியங்கள்லாம் பார்க்குறோம். இந்த நிலைமையெல்லாம் சபையில மாறணும். அதிகாலை ஜெபம்னு சொல்லும்போது அன்னைக்கர் வந்து கலந்து கொள்ளணும். நம்ம வாரம் அறிவிப்பு கேட்குறோம். ஆனால் கேட்குறோம் வரவங்க மாத்திரம் தான் வரும். ஏன்னா அன்னைக்கர் அதிகாலை ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளணும். அதே போல் செவ்வாய்க்கிழமை வந்து வேலைக்கிழமை அன்னைக்கு நடக்கிற அந்த பிரேயர்ஸில் ஆஸ்வதிக்கணும். அந்த 11 ஜெபிக்கும் போது அன்னைக்கர் வந்து கலந்து கொள்ளணும். அன்னைக்கர் ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பிரேயரில் வந்து கலந்து கொள்ளணும். நம்ம தேசத்துக்காக எல்லாத்துக்காக தேர்ப்பேன் வாசல் நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். அதே போல் புதன்கிழமை டீச்சர்ஸ் பிரேயர் ஆஸ்வதிக்கப்படணும். அதே போல் வேலைக்கிழமை இருக்கிற வீட்டுக்கு கொடுத்து ஆஸ்வதிக்கப்படணும். வீட்டுக்கு கொடுத்து அநேக அக்கம் பக்கம் இருக்கிற நம்ம அநேகரை கூப்பிட்டு அநேகர் நம்ம சபையார் மாத்திரம் இல்லை அன்னைக்கு ரசிக்கப்பட ஜனங்கள் அந்த வீட்டுக்கு கொடுத்து வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அதற்காக ஜெபிங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை உபவாச பேர் ஆஸ்வதிக்கணும். அதுலேயும் அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். அதே போல் வெள்ளிக்கிழமை இருக்க பெண்கள் ஐக்கியம் ஆண்கள் ஐக்கியத்தை ஆஸ்வதிக்கணும். எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் வந்து கலந்து கொள்ளணும். அதே போல் சனிக்கிழமை நடக்கிற இந்த 2வது வாரம் சனிக்கிழமை 2வது வாரம் அதுக்கப்புறம் 4வது நடக்கிற வாலிப ஐக்கியத்தை ஆஸ்வதிக்கணும். அநேக வாலிபர்கள் வந்து கலந்து கொள்ளணும். விசேஷமா இந்த வாரம் எக்ஸாம் பிரேயர் இருக்கு. அதற்கு அநேக வாலிப்பிள்ளைகள் அநேக சிறு பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் ஞாயிறு ஆராதனை சண்டே கிளாஸ் இதற்காக ஜெபிங்க. அன்னைக்கு 150 ஆத்துமாக்கள் நம்ம சபைக்கு வரணும். சண்டே கிளாஸ் சபை நிலக்கு பார்த்தோன்னா சண்டே கிளாஸ்க்கு ஒரு 100 சிறு பிள்ளைகள் வரணும். அதே போல் 50 வாரம் ரட்சிக்கப்படணும். ஒரு கிளை சபை ஆரம்பிக்கப்படணும். கிராம ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படணும். அதுக்குன்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 இயேசுப்பா. அதிகால வேலை திருவன் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேலை உண்மைகளை கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி 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 இயேசுப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபை தான் இயேசுப்பா. உங்களோட மகா பெரிய கிருபைக்காக நன்றி நன்றி இயேசுப்பா. இந்த காலை வேலையிலும் உங்கள் சபையிலாய் ஒருமனப்பட்டு இயேசுப்பா
எங்களுடைய சபையின் ஊழியங்களுக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தேவன் இந்த ஆண்டு தொடங்க நாள்லேருந்து ஏசப்பா இந்த நாள் வரைக்கும் எல்லா ஊழியங்களும் நீங்க கிருபையா நடத்தி வரீங்க. உமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. தொடர்ந்து நடைபெற நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. விசேஷமா இந்த அதிகாலை ஜெபத்துக்காக உங்க சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்க சபையில இருக்கிற எல்லாருமே இந்த அதிகாலை ஜெபத்துல கலந்து கொள்கிற கிருபை நீங்க தாங்க ஆண்டவரே. ஞாயிறு ஆராதனை மாத்திரம் இல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உம்மை தேடிட்டு உம்மை அப்ப முன்னிறுத்தி கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களோட பேசும்படி அந்த இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட நீங்க அனுதினமா பேசுறீங்க அப்பா. எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. அன்னைக்கு கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லி எங்களை மனம் திரும்ப உதவி செய்றீங்க ஆண்டவரே. நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து இன்னும் எங்களை தேற்றி நடத்துறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேண்டிய மன்னாவை எங்களை பிட்டு நீங்க தரீங்க ஏசப்பா. அதை நாங்கள் உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலனடைந்து ஏசப்பா உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்றீங்க ஆண்டவரே. இந்த கிருபை ஏசப்பா அநேகர் போக்கடிக்கிறாங்க ஏசப்பா. ஒரு விஷயம் அவங்களை மன்னித்து எங்க சபையில் இருக்கிற எல்லாருமே ஏசப்பா இந்த அதிகாலை உண்மை தேடுற அந்த உணர்வுள்ள இருதயத்தை அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வேலைக்கிழமை இருக்கிற ஏசப்பா அந்த பிரேயர்ஸ் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற அப்பா சகோதர சகோதரிகள் ஏசப்பா அந்த நாளில் வந்து கலந்து கொண்டு ஏசப்பா அப்பா அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா எங்க தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காணுகிறோம் ஏசப்பா. எங்க சபையில் எங்க குடும்பங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காணுகிறோம் ஏசப்பா. அற்புதங்கள் செய்து கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்தில் ஏசப்பா எல்லாரும் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெட்னஸ்டே இருக்கிற ஏசப்பா அந்த டீச்சர்ஸ் பிரேயர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாம் ஒரு மனமாக கூடி ஏசப்பா சண்டே கிளாஸ்க்கு ஆயத்தம் ஜெபமா அது இருக்குது ஏசப்பா. அதை நாங்கள் தொடர்ந்து நடைபெற எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமா இந்த நாளில் இருக்கிற அந்த வீட்டு கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவன் தாம் வீட்டு கூட்டத்தில் ஏசப்பா அநேக புது புது ஆத்துமாக்கள் வர உதவி செய்யுங்க ஏசப்பா. சபையோரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வாரம் ஏசப்பா அநேக புது ஆத்துமாக்கள் வந்தாங்கன்றது அளவுக்கு சொல்லத்தக்கதா ஏசப்பா. அந்த இடம் முழுவதும் இடம்பி இருக்க வழியை உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அந்த இடத்துல வந்து ஏசப்பா ரட்சிக்கப்படாம வரவங்க ஏசப்பா ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இயேசுவோட அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வீட்டு கூட எந்த தடையெல்லாம் நடைபெற உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. விசேஷமா நாளைக்கு இருக்கிற ஏசப்பா அந்த பிரேயர்ஸ்க்கு ஜெபத்துல வருகிறேன் ஏசப்பா. அந்த உப ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனே சப்பா வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. தேவன் வாரத்தில் ஒரு நாளாவது சப்பா பாஸ்டிங் ஜெபம் பண்ணதுக்கான சப்பா கிருபை ஒவ்வொருக்கும் தரும் எங்க ஜெபிக்கிற சப்பா. மாலையில் இருக்கிற சப்பா பெண்களுக்குக்காகவும் ஆண்களுக்குக்காகவும் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே. தேவன் தாமே சப்பா எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சப்பா அந்த நாள் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் சாக்கு போக்கு சொல்றதை பார்க்குறேன் சப்பா. அந்த நிலைமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எந்த தடையா இருந்தாலும் இப்போது நீங்க உடைத்தீர்மையை ஜெபிக்கிறேன் சப்பா. எங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்ப தலைவர்களும் சப்பா நாளை தினத்தை வந்து சப்பா அந்த கூடுகள் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. அதேமாதிரி செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே இருக்கிற சப்பா அப்போ அந்த வாலிபருக்கான விசேஷ பிரேயரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த வாலிபர் கூட்டத்தில் சப்பா அநேக வாலிபர்கள் வர உதவி செய்யுங்க சப்பா. ரசிக்கப்பட்ட வாலிபர் மாத்திரம் இல்லை சப்பா, ரசிக்கப்படாமல் காந்தினர் அநேக வாலிபர்கள் சிறுப்பில் வந்து கலந்து கொண்டே சப்பா உங்கள் ஆலோசனை கேட்டு அது நடக்க நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. தொடர்ந்து இதை நீங்கள் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. தேவன் தாமே ஆளுகை செய்யுங்க சப்பா. அதேமாதிரி மாலையில் இருக்கிற சப்பா அந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிற அந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி ஏசப்பா ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் போய் அநேக சிறுபிள்ளை கூப்பிடுறோம், வாலிபரை கூப்பிடுறோம் ஏசப்பா. இப்படிப்பட்ட ஊழியங்களை ஏசப்பா நீங்க கூட இருக்கும்படியா ஏசப்பா தொடர்ந்து நடைபெற உதவி செய்யுங்க ஏசப்பா. இதனால ஒரு பெரிய ஆத்தும அறுவடை காண உதவி செய்யுங்க ஏசப்பா. அதேமாதிரி சண்டே இருக்கிற ஏசப்பா ஓய்வு நாள் ஆராதனைக்காக சமூகத்தில் வருகிற ஏசப்பா. தேவன் குடும்பமா வந்து ஆராதிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த ஓய்வு நாள் ஆராதனை ஒருத்தரும் அசட்டை பண்ணக்கூடாது ஏசப்பா. அந்த நாளில் வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கூடாது ஏசப்பா. உமக்கு முன்னிறுத்தி அப்பா அந்த நாளில் வந்து குடும்பமா வந்து ஆராதிக்க ஏசப்பா சாட்சியா இருக்க தேவன் கிருபை நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மாலையில் இருக்கிற ஏசப்பா அந்த கைப்பதி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சண்டே கிளாஸ் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. வேத படத்தை நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குலத்து ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொடர்ந்து ஏசப்பா எங்க சபைக்கு எல்லா ஊழியத்திலும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா ஊழியரும் ஏசப்பா சபையில் நேரம் கிடைக்கும் போது வந்து பங்கு பெற ஏசப்பா. உங்களோட பங்களிப்பை கொடுக்க ஏசப்பா. நேரங்களை செலவிட உமக்காக செலவிட உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் கொடுத்து ஒரு ஊழியங்களை தாங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஆண்டு ஏசப்பா சிறையிருப்ப திருப்புன்னு சொல்லிக்கிறீங்க ஏசப்பா. எங்களை கைவிடாது இருப்பேன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஊழியங்களை கைவிடாமல் ஏசப்பா தொடர்ந்து நடைபெற உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போக வேண்டிய வாகன தேவை இருக்குது ஆண்டவரே. அதெல்லாம் சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவன் இந்த ஆண்டு புதிதாக ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட கிராம ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட ஏசப்பா. புதிதாக ஒரு இடம் வாங்கி சபை கட்ட ஏசப்பா. எங்க சபையின் திட்டங்கள் தரிசனம் நிறைவேறப்பட ஏசப்பா. எங்க எல்லாரும் ஜெபிக்கவும் ஏசப்பா, கொடுக்கவும் ஏசப்பா. எங்களை நீங்க ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதுவரை நடத்தின தேவனப்பா நீங்க இனி நடத்துவீங்க நம்புறோம் ஆண்டவரே. இது மனுஷனால கூடாத ஏசப்பா. ஆனால் உமால எல்லாம் கூட நாங்கள் அறிந்திருக்கிறேன் ஏசப்பா. என் நாமத்தை நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க நான் மகிமைக்காக கேட்கிறேன் ஏசப்பா. எல்லா ஊழியத்திலும் கரம் இருக்கட்டும் ஏசப்பா. தடை இல்லாம ஏசப்பா. எதுக்கான எல்லா தேவைகளை தேவன் எங்க மூலியமா சந்திக்கும்படியா சீக்கிரமா அந்த ஆலய பணியெல்லாம் நிறைவேற ஏசப்பா. பிரதிஷ்டை பண்ண உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க சபையை இந்த பகுதிக்கு ஏசப்பா ஆசீர்வாதமா வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரட்சிக்கப்படாம வந்து இங்க ஜெபிக்கும் போது ஏசப்பா கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் தரணும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அது ஒரு பெரிய ஆத்தும அறுவடை காண நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க சபை அநேகருக்கு ஆசீர்வாதமான சபையா இருக்க நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கவனமாக ஒருவருக்கு சொல்லுகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே எல்லா ஜெபத்துக்கிட வேத்தர பொறுக்கிற வேலைக்காய் மக்கு சோத்ரம் 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 சோத்ரம். இந்த வேலை சிஸ்டர் பாண்டியமலை தான் ஜெபம் பண்ணுங்க.
எதற்காக நம்ம ஜெபிக்கலாம்னா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். இந்த இந்த இப்ப வர காரியங்கள பார்த்தோன்னா, டெல்லில 2 வாரங்களா என்னன்னா, 807 பேர் காணாம போயிருக்காங்க. அதுல 500 பெண் பிள்ளைகள் காணாம போயிருக்காங்க. 280 ஆண் பிள்ளைகள் காணாம போயிருக்காங்க. இதுவரைக்குமே அநேக வருஷங்கள் அநேக 54 பிள்ளைகள் காணாம போற காரியங்கள்லாம் பார்க்குறோம். இந்த நாட்கள்ல நம்ம டெல்லில நடக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். அநேக சிறு பிள்ளைகள் காணாம போறாங்க. எதனால காரணங்கள் பார்த்தாங்கன்னா, இந்த காதல் என்ற மாய வலைல சிக்கிக்கொண்டு பிள்ளைகள் காணாம போறாங்க. அதேபோல குடும்ப பிரச்சனைனால வீட்ட விட்டு வெளியேறத காணாம போறாங்க. அதேபோல அநேக பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. நிலைமையெல்லாம் மாறணும். ஒவ்வொரு சிறு பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்ப தரணும். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்ப தரணும்னு சொல்லிட்டு, அதேபோல இந்த 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 காரியங்கள்ல அநேக பிள்ளைகள் இந்த பாலியல் வன்கொடுமைக்குலாம் ஆளாக்குற காரியங்கள்லாம் பார்க்குறோம். இந்த நிலைமையில தேசத்துல மாறப்படணும். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு காணப்படணும். நம்ம தேசத்துல நல்ல அநேக சட்டதிட்டங்கள் இயற்றப்படணும். இந்த மாரி பாலியல் வன்கொடுமையில மாற்றப்படுறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனைகள்லாம் அநேக தண்டனை கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு சட்டதிட்டங்கள்லாம் மாறப்படணும். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் நல்ல ஒரு பாதுகாப்பு கட்டப்படணும். அதேபோல வாலிப பிள்ளைகளும் ஒரு பாதுகாப்பு கட்டளையிடணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் 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 அப்பா, எங்கள் அன்பு அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அப்பா, இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இரவு முழுவதும் அப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த அதிகாலை வேலையில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து அப்பா உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது கிருபை ராஜா. அப்பா உம்முடைய கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி 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 ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, சிறு பிள்ளைங்களுக்காக வாலிபர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. அப்பா எங்கள் தேசத்துல அப்பா அந்த பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையை பார்க்குறோம் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களையும் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மனுஷன் பாதுகாக்க முடியாது ராஜா. என் தேவனால அப்பா நீங்க தான்ப்பா பாதுகாக்க முடியும் அப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களையும் கடத்துற காரியங்களை பார்க்குறோம் அப்பா. அவங்கள அப்பா பிச்சை எடுக்கிற வைக்கிற காரியங்களை பார்க்குறோம் ராஜா. அவங்கள கொலை பண்ணுற காரியங்களை பார்க்குறோம் தகப்பனே. அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நீங்கள் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா இதை கடத்துகிறவர்களுக்கு ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருத்தரும் அப்பா உணர்த்தப்பட அவங்களாம் மனம் திரும்ப நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் அப்பா, அநேக வாலிப பிள்ளைங்க அப்பா கொலையிலையும் கொள்ளையிலையும் அப்பா இந்த காதல் மோகத்திலையும் விழுந்த ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைங்கள் இதில் சிக்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அப்பா. அப்பா ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்கள் ஆண்டவரே ராஜாவே, அவங்க எல்லாம் மனம் திரும்ப நீங்கள் கிருபை திரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக நாள் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதல் காணப்பட நீங்கள் கிருபை தாங்க ராஜா. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீங்கள் கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா ஆண்டவரே நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட என் தேவன் அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அநேக பிள்ளைங்கள் ராஜா அப்பா மது பழக்கத்திலையும் போத வஸ்துக்களையும் அப்பா அடிமையாக இருக்கிறத பார்க்குறோம் ராஜா. இதனால நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாமல் ஆண்டவரே அநேக பிள்ளைங்கள் அப்பா ஈடுபட்டு இருக்கிறத பார்க்குறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாலிபர்களையும் என் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைங்களையும் நீங்க ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா நீங்க பாதுகாப்பை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீங்க பாதுகாக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. உமது கூடாரம் மறைவிலாண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனின் அப்படியாய் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா வாலிப பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இனிமேல் அப்பா எங்கள் தேசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்காதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் தேசத்துல அப்பா தேச தலைவர்கள் ஆண்டவரே நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வர நீங்க உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. அப்பா அவங்களுக்கு ஆண்டவரே இந்த பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தப்பட ஆண்டவரே நீங்க கிருபை தர முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது ஆண்டவரே இவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள் ராஜா. அப்பா என் தேவன் அப்பா நீர் அப்படியாய் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனங்களாய் இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ள முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சிறையிருப்புகளை நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாய் நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாம் எல்லா ஜெபத்துக்கிட்ட பேசுறப்ப கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாய் கூட நம்முடைய காந்திநகர் பகுதிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட, இந்த மின் இணைப்புகள் பெறாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மின் இணைப்புகளை கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படி, அடிப்படை தேவைகள் பட்டா காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து காந்தி நகரையும் அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள ஜனங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்முடைய நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் சுகம் தரும்படி விசேஷமாய் ஒரு வடிவு கரிசி ராஜேஷ் அவர்களுக்காக நாம் எல்லாருமாய் தேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு கோபி அவருடைய சகோதரன் ரவி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் அந்த குடும்பம் இயேசுதாமை தேவன் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் இந்த மகனுக்கு தத்ரூபமாய் தேவன் நீர் தன்னை வெளிப்படுத்தி நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தேவன் நீர் கட்டளையிடும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதரி மேரி ஜெய்சன் ராஜாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீர் தந்த ஆயுசு நாட்களுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. ஆச்சரியமாய் நடத்திருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் அவர்களை நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சகோதரி பூங்கோதை கோபி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குளத்தூர் பகுதியில் இருக்கிறவர்களுக்காக அவங்களுடைய பலவீனங்கள் ஹீமோக்ளோபின் கம்மியானதுனால அவங்க பலவீனப்பட்டு கடந்த நாட்களில் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க. கர்த்தர் நல்ல அவங்களுக்கு பரிபூர்ண ஒரு சுகத்தை தரும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறோம். சௌரி குமாரிக்காக, சௌரி கவிதா அவர்களுக்காக ஆண்டவர் இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை மாற்றும்படி தேவ பலத்தினால தேவன் இடைக்கட்டும்படியாய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஒரு விசை மனம் இறங்குவீராக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நீர் அப்பா. காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர உதவி செய்வீராக. தடைகளை கர்த்தர் நீக்கி போடுங்க. கர்த்தர் தாமே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட சௌரி உமா எஸ்தர் அவருடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. சௌரி அக்பர் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த மகனை தொடும்படி, அந்த மகனை ரட்சிக்கப்படும்படி நாம் எல்லாரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பாக கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் அவர் பதில் தருகிற தேவன். இந்த சகோதரனை கர்த்தர் நீ தொடுவீராக. அதே போல் சௌரி கோமதி அவருடைய சகோதரன் கோகுல் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஆண்டவர் நீர் உம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி, இந்த மகனுடைய வாழ்க்கையில் உம்முடைய அனாதி திட்டம் தீர்மானம் நிறைவேறும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. அதே போல் இந்த வீடு வாசல் இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக, இடம் வாங்கி இன்னும் வீடு கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்தவர்களை வழிநடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் சகோதரி ஷர்மிளாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நேற்று தினத்தில் அவங்க கீழே விழுந்து சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு. கர்த்தர் அவங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும்படி, கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருந்து என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் சகோதரிக்கு நல்ல சுகபலனை தாங்க ஆண்டவர் நீர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படி, எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், தடைகள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய அனுக்கிரகம் தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து அவங்க செய்கிற தொழிலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருந்து நடத்தும்படி, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை அடித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் கூட ஒரு தீங்கும் அணுகாதபடி, ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்தும்படி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவர் நீ தொடர்ந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வன்கண் ஆவிகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து, எல்லா எரிச்சலின் ஆவிகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருந்து நடத்துங்க. அந்த காலை வெளியிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் மன விருப்பத்தை, வாஞ்சைகளை, இயக்கங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க.
மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. விசேஷமாய் சகோதரர்கள் செய்கிற தொழில் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக இந்த நாட்களில் வேண்டிய பாதுகாப்பை தரணும். ஆங்காங்கே பலவிதமான செய்திகளை கேட்கும்போது, ஆண்டவரே நீர் தான் எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வேண்டிய கிருபையை தாரும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். இன்னைக்கு வாசிக்க வேண்டியவங்க அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கிளிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனா ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோടെ கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லெசையா பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடுத்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோടെ படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொருமணிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனெனில்
ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விடுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று புறம் போனபோது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியிலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாக படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த இணைப்பில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டீர், பேசினீர், உணர்த்தினீர். உமக்கு கொடான கோடி நன்றியப்பா. விசேஷமாக எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மதங்களும் மனிதன் கடவுளை தேடி போகிறான் என்று தான் மதங்களில் பார்க்குறோம். ஒரே ஒரு மார்க்கம் மட்டும்தான் மனிதனை தேடி அவர் இறங்கி வந்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. எல்லா மதங்களும் மனிதன்தான் கடவுளை தேடி போனான். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் கடவுள் ஆமென் மனிதனை தேடி வந்ததாக ஆமென் வரலாற்று பின்னணிகள் சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். அப்படி தானே? எந்த நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக இருக்கிற எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கோ அல்லது தரிசன இடங்களுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் 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 எப்படி? ஆவியோடும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். ஆகவே நம்ம அவரை ஆவியோடும் உண்மையோடும் முழங்கால் படிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க உண்மையாக கூப்பிடுவீர்களானால் 2 பேர் ஒருமனப்பட்டா நான் அங்கே இருப்பேன்னு சொல்றாரு. ஆமேன். என் நாமத்தினால 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேடி வந்தார். ஆதாம்
பாவம் செஞ்சான், ஆண்டவருடைய கட்டளை மீறினா, அவன் ஆண்டவரை தேடி போகலை, மாறாக ஆண்டவர் தான் அவனை தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிற? இல்லை, அல்லேலூயா. பாவத்தில் இருந்த நம்மை தேடி தான் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படி தானே? நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அதனால தான் நம்ம உருவ வழிபாடு வைக்கல. அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். நம்ம அதனால தான் வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், வசனத்துக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம்? அவர் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை எங்கெல்லாம் உண்மையாக நம்ம தேடுறோமோ அங்கெல்லாம் அவர் நம்ம மத்தியில் வந்து நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்தார். பாருங்க, புதிய ஏற்பாடில் சமாரிய ஸ்திரியை நோக்கி பாருங்க, அவ ஆண்டவரை தேடி போகல, அவர் அவளுக்காக காத்திருக்கிறார். இல்லை, கிணற்றுக்கு பக்கத்திலே, அது மில்ற பக்கத்திலே, தண்ணி எடுக்கிற பக்கத்திலே அவளுக்காக என்ன செஞ்சார்? காத்திருக்கிறார். அவளும் அவள் குடும்பம், அந்த ஊரார், அநேகர் கிறிஸ்துவ அண்டைக்கு வந்ததை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேடி வந்த தெய்வம் இன்றைக்கு நம்ம கூட இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் கூட, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம் நிமித்தம் அல்ல, நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, அவர் அன்பாக இருக்கிறதுனால. அவருக்கு ஆமேன், நம்மளை கைவிட தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆவியோடும், ஆமேன், அவர் ஆவியா இருக்கிறார். ஆகவே நாமளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலக வழிபாடுகள் என்ன? நீங்கள் வாசிப்பீர்களானால் ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க, அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிப்போம். ஆண்டு நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும் பொழுது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான், ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து ஆ ஆ அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீர் என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தடலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகங்களாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவும் இல்லை, அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை என்று அங்கே சொல்றத பார்க்குறோம். அதே இதில் எரேமியா 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து திருப்பிக் கொள்வீர்களானால் 10ஆம் அதிகாரம் 3-6 வரை நான் வாசிக்கிறேன். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும், வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து, கவனிங்க, வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளிலாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். கவனிங்க, அவைகள் நடக்க மாட்டாததினால் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யவும் கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் இருந்தோம், இன்னைக்கு தேசம் எப்படிலாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள்
ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோம் யோசித்து பாருங்க. அவரை எப்படி நம்ம ஆராதிக்கிறோம்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். அடிமை பெண்ணாகிய ஆமென் ஆகாரை குறித்து பார்க்கிறோம். அவ அந்த வனாந்திரத்தில் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுதா. ஆண்டவர் ஆகாரே அப்படின்னு சொல்லி அவளுக்கு பதில் தருகிற காரியங்கள்ல பார்க்குறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவரை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உடனே பதில் தருகிற ஆண்டவர் நம்ம நம்ம நம் நம் பக்கத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை தேடி வந்த தேவன் இயேசு நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அதனால தான் இந்த மாத வாக்கு பண்ண இருக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆமென். நிச்சயமாய் அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பினால தான் இதை செய்கிறார். என் பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள் ஒரு நாளும் வழி விலகிடக்கூடாது, என் பிள்ளைகள் ஒரு நாளும் உலகத்தோடு இசைந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை தேடி வந்து பாருங்க, ஆதாமினுடைய பாவத்து நிமித்தம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசுவை என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நமக்காக நம்மை தேடி நம்மை ரட்சிக்க தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை உணர்ந்து அவர் ஆவியா இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்வோமானால் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை ஆமேன் முழங்கால் படிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆமேன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பக்கத்துல பார்த்து கேளுங்க. நமக்காக உசுரை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? உங்க பிரச்சனையிலிருந்து தேவன் விடுவிக்க மாட்டாரா? உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரா? நிச்சயமாய் உங்களை விடுவித்து உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ அந்த நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் உங்க கண்கள் காண தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தேடி வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து நமக்காக அவர் ஜீவனையும் கொடுத்து ஆமென் பரம நிச்சயத்துக்குரிய காரியங்களையும் நமக்கு திடப்படுத்தி தைரியப்படுத்தி பரமேறி சென்றிருக்கிறார். அவர் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது நம்ம ஆயத்தமா இருப்போமானால் இந்த உலகத்தோடு நம்ம இந்த பூமியில உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துக்கும் நமக்கும் என்ன செய்யக்கூடாது? கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது. நம்முடைய கனெக்ஷன்லாம் எங்க இருக்கணும்? ஆவியோடு, அவரோடு இணைந்திருக்கிற, அவரோடு இசைந்து இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நாம் இருப்போமானால் நிச்சயமாய் இந்த பூமியிலும் நம்ம நல்லா இருப்போம், பரத்திலும் நம்ம சுகமா இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற நம்மளும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோமானால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே உலக சடங்காச்சாரங்கள் நாம் ஈடுபடாதபடி ஆண்டவருக்கு முன்பாக நாம் எதையும் விக்கிரகமாக மாற்றிடக்கூடாது. ஆமேன். நம்ம ஆண்டவரை காட்டிலும் நம்ம பிள்ளைகளை நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகமாக மாற்றிடுறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு பிரியாரிட்டி கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஆமேன் குடும்ப தலைவர் இருப்பாரானால் அவரை காட்டிலும் தேவனை காட்டிலும் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. தேவனை காட்டிலும் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. தேவனை காட்டிலும் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. அது என் தேவனுடைய பார்வையில் விக்கிரகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது தான்? பக்கத்தில் பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது? கர்த்தர். ஆமேன். கடந்த நாட்களில் கூட செய்தி காட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கர்த்தர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது ஆமாம் வேலை. அப்படிதான் இருக்கணும் ப்ரியாரிட்டி. அதில் மாற்றம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடும். ஸோ நம்ம ஆண்டவர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஆமேன். தனக்கு பேர் உண்டாக பாபேல் கோபுரத்தை கட்டுவோன்னு ஒரு கூட்டம் எழும்பிச்சு.
பார்த்தார் ஆண்டவர். யாருக்கு பேர் உண்டாகணும்? கர்த்தருக்கு தான் உண்டாகணும். நாம் எதை செஞ்சாலும் கர்த்தர் நாம மகிமைக்கு தான் செய்யணும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நான் ஒரு நாளும் சொல்லாதீங்க. அப்படி சொன்ன நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ராஜ்யபாரத்தை எல்லாம் இழந்து போயிட்டான். இல்லை, நான் சொல்லி ஒரு நாள் நான் என்ற வார்த்தை இல்லை, அவர் தான். அவர் பெருகணும், நான் சிறுகணும். எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் பெருகணும், நான் சிறுகணும். ஆமேன். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம் மத்தியில் இறங்கி வருகிற தேவன். ஆகார், அடிமை பெண்ணாகிய ஆகார், எகிப்திய ஒரு அடிமை பெண். ஆமேன். அவளுக்கே ஆண்டவர் செவி கொடுப்பார். ஆனால் உங்களை என்னையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். ஆகவே அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் அவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் நீங்கள் எந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடினீங்களோ கர்த்தரத்திலே ஜெயத்தை தருவார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து பரம நிச்சயத்துக்குரிய காரியங்களை நமக்கு திருஷ்டாங்கப்படுத்தி பரமேறி போயிருக்கிறார். அவர் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒப்பு கொடுத்து ஒருவேளை உலகத்தோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால், உலக மனிதர்களோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உலக அசுத்தங்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால் தேவ ராட்சியத்தை நம்ம பெற முடியாதுங்க. அவரோடு ஐக்கியமாக இருக்க முடியாது. கால வேளையில் ஒரு ஒப்புரவாகுதல், மனம் திரும்புங்க. ஆண்டவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரை அன்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சான். அவன் ஆண்டவரை தேடினான்னு சொல்லப்படலை. ஆனால் நீங்கள் ஆதாமை தேடி போனீங்கன்னு பார்க்குறோம். ஆகாரை தேடி நீங்கள் போனதாக தான் பார்க்குறோம். சவுலை தேடி, புதிய ஏற்பாடு சவுலை தேடி நீங்கள் போனதாக தான் பார்க்குறோம். சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்லி ஆண்டவர் சவுலை தேடி போய் அவனை ரட்சித்து அநேக புரஜாதிகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றினீங்கப்பா. நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம். என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விரிவாக்கின ஆண்டவர், உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். எல்லா இடத்திலேயும் உம்மை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு நாங்கள் இயேசுவை உம்மை நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற தொழில், அவங்க செய்கிற வேலைகள், பிள்ளைகள் படிக்கிற படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலேயும், ஊழியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவ அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. அதே போல் இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரே ரெப்ளிகேஷனில் இருக்கிற இந்த கிராஜுவேஷன் செரமனிக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கிட்டத்தட்ட 900 கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி பல்லாவரத்தில் இருக்கிற NLCC அந்த சபையில் கூட இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த கிராஜுவேஷன் செரமனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இதில் ஆண்டவரை கிராஜுவேஷன் பெறப்போகிற ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படி ஆசீர்வதிக்கப்படும்படி, இது நிமித்தம் அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கணும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கணும். ஒருவனுக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கணப்பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி கிராஜுவேஷன் எடுக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் சபையோடு இணைந்து போதகருக்கு கீழ்ப்படிந்து ஆத்தும ஆதாயம் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனுக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். கர்த்தர் கிருபையை தாங்க, கர்த்தர் கிருபையை தாங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து முடி கிருபை கூட இருக்கட்டும். அதே போல இன்றைக்கு இருக்கிற வீட்டு கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். சகோதரர் பிரகாஷ் கலைவாணி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற வீட்டு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். செய்ய போகிற வேலை, தொழிலை, படிக்க போகிற படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். தடை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க.
உன்னத தேவன் நீ தொடர்ந்து எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். ஆகவே நாமும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோமானால் உடனே நம்மை தேடி இறங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise God. Praise God. Praise God.